வணக்கம். பிரச்சனையே வராதவர்கள் வந்து முட்டாளா தான் இருப்பாங்கன்னு ஒரு படிச்சேன் நானு. சோ அதுல என்ன சொல்றாங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனை எவ்வளவு நம்ம பிரச்சனைய வந்து அதை ஃபேஸ் பண்றோமோ அவங்க தான் பெரிய ஆளா வராங்களாம். அந்த பிரச்சனையை பார்த்து பயந்தோ தற்கொலை பண்ணிக்கிட்டோ இல்ல அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வருதோ. ஆப்பிள் போனோட சிஇஓ இருக்காரு, அவரு வந்து 3 தடவை வெளியில தள்ளப்பட்டாராம். ஆனா திரும்பி போய் அவர் தான் எல்லாமே. அந்த ஆப்பிள்ன்ற பேர் எவ்வளவு ஃபேமஸ், அது நம்மளால அந்த மொபைல் வாங்க முடியுதா? சோ அவருக்கு அவ்வளவு அவமானங்கள் எல்லாம் வந்திருக்கான். ஆனா இப்ப எப்படி நின்னாரு? சோ பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம ஓடாம பிரச்சனையை நிமிர்ந்து பார்க்க நீங்க பெரிய இடத்துல தான் போவீங்களே தவிர, பிரச்சனையே இல்லாம சும்மா உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படியே போயிட்டு இருப்பாங்க சும்மா, அவ்வளவுதான். பிரச்சனையை பாக்குறவங்க தான் பெருசா வருவாங்க. பிரச்சனை வருதுன்னு பயப்படாதீங்க, பிரச்சனை நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரே அப்படின்னு அவருக்கு நன்றியை சொல்லிட்டு தைரியமா ரொம்ப அதை உங்களோட கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நீங்க போராட கத்துக்கோங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்க.